ரவீந்திர ஜடேஜா த பேட்ஸ்மேன் த போலரை விட ரவீந்திர ஜடேஜா த ஃபீல்டர் என்னைக்கு வேணா எந்த டீம்ல வேணா 11ஸ்ல ஆடலாம். கிரவுண்டுக்குள்ள இருக்குல்ல வெள்ளத்து த்ரோ அடிச்சாலும் கரெக்டா குச்சில அடிப்பாரு. ஷேன் வார்னர் சொல்லியிருப்பாரு இஸ் a ராக் ஸ்டார் மேன் அப்படின்ட்டு. தலைவன் ஃபர்ஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரா போட்டிருப்பாரு. 2 நிமிஷத்துக்குள்ள ஓவர் போடணும்னா தலைவனை கூப்பிடலாம். சும்மா சட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓவரே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு புல்லட் டாம்ஸ் உடையவர். 2 ஸ்டெப்ல போலிங் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. தலைவன் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாறதுக்கு முக்கியமான ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுல ஒரு தேர்ச்சியான சம்பவத்தை பார்ப்போம். அது என்னன்னா 2014ல இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் 5 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் ஆடுவாங்க. அதுல இந்தியா கேவலமா 4 மேட்ச் தோத்துரும். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டிரா ஆகும். அதுல முக்கியமான சம்பவம் ரவீந்திர ஜடேஜா பண்ணியிருப்பாரு. இந்தியா பாத்தீங்கன்னா 314 ரன் வாரி வழங்கி இருப்பாங்க. ஸோ மார்டின் கப்டின் பொழந்திருப்பாரு. ஸோ செகண்ட் பேட்டிங் இந்தியா வருவாங்க. பெரிய ஸ்டார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓப்பனர்ஸ் எல்லாமே 30 ரன்ஸ் 40 ரன்ஸ்குள்ளேயே அவுட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி ஒரு 50 ரன் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இந்தியா தோத்துரும் பெருசா நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த லைவ் மேட்சை என் ஃப்ரெண்டு கூட பாத்துக்கிட்டு இருப்பேன். 3 ஓவர்ல 31 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா மட்டும் இருப்பாரு. 8 விக்கெட் போயிருக்கும். சரி அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. ரவீந்திர ஜடேஜா எவ்வளவு அடிச்சிட போறாரு, 3 ஓவர்ல அடிச்சிருவாரா நம்ம நினைக்கும் போது தலைவன் போட்டு செம்மடி அடிச்சிருப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா 6 பால் 18 ரன் வந்து நின்றோம். சரி கோரி ஆண்டர்சன் போட்டிருப்பாரு. அந்த மேட்ச்ல கோரி ஆண்டர்சன் 5 விக்கெட் எடுத்திருப்பாரு. சரி கண்டிப்பா முடிஞ்சிடும் ஜடேஜா அடிக்க மாட்டார் நினைக்கும் போது ஜடேஜா அடி பொளந்து அந்த மேட்சை டிரா பண்ணிடுவாரு. அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். 3 பால் 12 ரன் அடிக்கும் போது ஒரு 6 ஒரு 4 ஒரு சிங்கிள் மேட்ச் டிரா போங்கடான்ட்டு தலைவன் மாசா டிராப் பண்ணிட்டு போயிருப்பார். இந்த மேட்ச் தலைவனோட கரியர்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருந்தது. ஆனா இந்த மேட்சை பத்தி அவ்வளோ பேசினதே கிடையாது. ஏன்னா தலைவன் போலிங் ஆல்ரவுண்டர்லேருந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாறினதுக்கு இந்த மேட்ச் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தி வீடியோஸை முக்கியமான மேட்சஸை பத்தியும் நாங்கள் வீடியோ பண்ணி போடுறோம்.